ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. தமிழக அரசின் அரசாணையை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் தொடர் போராட்டம் நடத்தியது காண்போரை வேதனையடைய செய்துள்ளது. அரசு துறைகளில் 2 ஆண்டுகளுக்கும் மேல் தொகுப்பூதியத்தில் மாற்றுத்திறனாளிகள் பணியாற்றினால் அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். அதற்கு தடையாக எந்த விதிமுறைகள் இருந்தாலும் அதை தளர்த்தி அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்று சென்ற 2008ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் கருணாநிதி அரசாணை வெளியிட்டார். ஆனால் அந்த அரசாணையின்படி இப்போதைய திமுக அரசு செயல்படவில்லை என்றும் சி மற்றும் டி பிரிவில் பணியாற்றும் மாற்றுத்திறனாளி தொகுப்பூதிய ஊழியர்கள் போட்டித் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற பிறகுதான் பணி நிரந்தரம் கோர முடியும் எனவும் புதிய அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நல தலைவராக முதல்வர் ஸ்டாலின் இருக்கும் நிலையில் கருணாநிதி வெளியிட்ட அரசாணைக்கு எதிராக ஸ்டாலின் அரசாணை வெளியிட்டிருப்பது தங்களை அதிர்ச்சியடை செய்துள்ளதாக மாற்றுத்திறனாளி பணியாளர்கள் கூறினர். மேலும் தொகுப்பூதிய அடிப்படையில் 2000 மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே பணியாற்றி வரும் நிலையில் அவர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கு கூட திமுக அரசுக்கு மனம் வராதது ஏன் என்று மாற்றுத்திறனாளி பணியாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தமிழக அரசின் அரசாணையை கண்டித்து சென்னை கடற்கரை சாலையில் இருக்கும் மாற்றுத்திறனாளி நல ஆணையர் அலுவலகத்தில் அவர்கள் 2வது நாளாக போராட்டம் நடத்தினர். மாற்றுத்திறனாளி பணியாளர்களின் தொடர் போராட்டமானது அங்கிருந்தவர்களை வேதனையடைய செய்தது.